ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீகம் பகுதியில் எண்ணம் போல் வாழ்க்கை என்கிற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நமது வாழ்க்கையில் நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கும் கவலைப்படுவதற்கும் நமது எண்ணங்களே ஆதாரமாக இருக்கின்றன. அதே நேரத்தில் நமது மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு நல்ல பண்புகளும் அவசியமானதாக இருக்கின்றன. அமைதி, அன்பு, பொறுமை, கருணை, தூய்மை, இனிமை, நேர்மை, சத்தியம் போன்ற பண்புகளை உடைய ஒருவர் அவற்றை பிறருக்கும் கொடுக்கிறார். பிறரிடம் இருக்கின்ற அவகுணங்களுக்கு இவர் பெரிதாக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. குணங்களை தானம் செய்வதன் மூலமாக ஒருவரிடம் ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் நிறைக்க முடிகிறது. ஆனால் குணதானம் செய்வதற்கு உறுதித்தன்மை இருக்க வேண்டும். அவற்றை தனது வாழ்க்கையில் அனுபவம் செய்திருக்க வேண்டும். உறுதித்தன்மை எப்பொழுதும் முன்னேற வைத்து கொண்டே இருக்கும். பண்புகள் நம்மை மனிதனாக வாழ வைக்கின்றன. பண்புகளை அனுபவம் செய்வதற்கு பலகீனங்களை பற்றி அதிகமாக யோசிக்கக்கூடாது. பலகீனங்களை பற்றி யோசித்து கொண்டே இருந்தோம் என்றால் இன்னும் அதிகமாக பலகீனமடைந்து விடுவோம். எடுத்துக்காட்டாக, நான் ஒரு நோயாளி, நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லிக்கொள்வதனால் உடலளவில் மட்டுமல்லாமல் மனதளவிலும் நோயாளியாக ஆகிவிடுகிறோம். நான் அவ்வளவு சக்திசாலியெல்லாம் கிடையாது, எனது மனம் ஒரு நிலையில் இருக்காது, அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். நான் செய்யும் செயல்கள் கூட அவ்வளவு சரியானதாக இருப்பதில்லை. அனைவருக்கும் என்னை பிடிக்குமா பிடிக்காதா தெரியவில்லை. இன்னும் எவ்வளவு காலத்திற்கு இருக்கப் போகிறேனோ என்று தெரியவில்லை. இது போன்ற சிந்தனைகள் அதிக பலகீனமுடையவர்களாக நம்மை ஆக்கிவிடுகிறது. ஒரு பொழுதும் பலகீனமான எண்ணங்களை மீண்டும் மீண்டும் வர்ணனை செய்யவோ யோசிக்கவோ வேண்டாம். ஒருவேளை மீண்டும் மீண்டும் அதை பற்றி சிந்தித்தோம் என்றால் அப்படியே நாம் ஆகிவிடுவோம். எனவே எப்பொழுதும் இப்படி சிந்தனை செய்யுங்கள். நான் சக்திசாலியாக ஆகவில்லை என்றால் வேறு யாரால் ஆக முடியும்? நான் தான் ஆனந்தமாக இருந்தேன், இப்பொழுதும் இருக்கிறேன், இனிமேலும் இருப்பேன். இது போன்ற எண்ணங்கள் ஆரோக்கியமானவர்களாகவும் பலகீனங்களை வென்றவர்களாகவும் ஆக்கிவிடுகின்றன. இப்படிப்பட்ட நேர்மறை சிந்தனைகள் நம்மை குணம் நிறைந்தவர்களாக ஆக்குகின்றன. இறைவனுடைய படைப்பில் அவருடைய குழந்தைகள் யாருமே பலகீனமானவர்களாக இருக்க முடியாது. எனவே முழு நம்பிக்கையுடன் நேர்மறை சிந்தனைகளை உருவாக்கி பண்புகள் நிறைந்த வாழ்க்கையை வாழ்வோம். ஓம் சாந்தி.